வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். தேர்தலை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை முடக்க சிலர் திட்டம் தீட்டியதை அறிந்தே முன்கூட்டியே 5000 ரூபாயை வரவு வைக்க உத்தரவிட்டேன். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடியோ பதிவு. மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாயை முன்கூட்டியே வரவு வைத்துள்ளது வாக்கு அரசியல் என்று எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனம். மகளிருக்கு 2000 வழங்கப்படும் என்று தனது அறிவிப்பால் முதலமைச்சருக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளதாக இபிஎஸ் விமர்சனம். தாய்நாடான தமிழ்நாடுதான் தனக்கு வீடு என்று விஜய் ஆவேச பேச்சு. 8 கோடி தமிழ் மக்களும் தனது குடும்பத்தினர் என்று பதிலடி. சேலத்தில் விஜயின் கூட்டத்திற்கு கை குழந்தைகளுடன் வந்திருந்த நிர்வாகிகள் கர்ப்பிணி பெண்களை திருப்பி அனுப்பி வைத்த போலீசார். விதிமுறைகளை மீறி தொடர்ந்து இதுபோல நடந்து கொள்வது ஏன் என்று கேள்வி எழுப்பும் அரசியல் விமர்சகர்கள். கடுமையாக விலை உயர்வை சந்தித்து வந்த வெள்ளியின் விலையில் தொடர் சரிவு. கிலோவுக்கு 20,000 ரூபாய் குறைந்து 2,80,000 ரூபாய்க்கு விற்பனை. இனி விரிவான செய்திகள். வங்கதேச நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தாரிக் ரஹ்மானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி வங்கதேச மக்களுக்கு தாரிக் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை காட்டுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய வங்கதேசத்திற்கு ஆதரவாக என்றும் நிற்கும் என்றும் இரு நாட்டு உறவை வலுப்படுத்த தாரிக்குடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். தேர்தலை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை சிலர் நிறுத்த நினைத்ததாலும் சிலர் வழக்கு தொடர முயற்சி செய்ததாலும் 3 மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகையை முன்கூட்டியே வரவு வைக்க உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். மகளிர் உரிமைத் தொகை நிறுத்தப்பட்டால் எவ்வளவு சிரமம் ஏற்படும் என்பதை தான் உணர்ந்துள்ளதாகவும் கோடை காலத்தில் பெண்களால் பணிக்கு செல்ல சிரமமாக இருக்கும் என்பதாலும் இந்த முடிவை எடுத்ததாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் இதற்கான நிதி சுமையை திமுக அரசு சமாளிக்கும் என்றும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமைத் தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்திருக்கிறார். முன்னதாக பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை 3000 ரூபாயுடன் கோடை சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாய் 1,31,00,000 மகளிருக்கு வரவு வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் 3 மாத மகளிர் உரிமைத் தொகையுடன் 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாயாக முதலமைச்சர் முன்கூட்டியே வரவு வைத்துள்ளதை எதிர்க்கட்சித் தலைவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர். மகளிருக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று தான் அறிவித்ததும் முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக இபிஎஸ் கூறியிருக்கிறார். எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழகத்தை சீர்குலைத்துவிட்டு இதுபோன்ற பேட்ச் ஒர்க் செய்தால் மக்கள் நம்பிவிடுவார்களா என்றும் இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தனது அரசியல் வருகையின் தாக்கத்தால் கிடைத்த உரிமைத் தொகையை சந்தோஷமாக பெற்றுக் கொள்ளுங்கள் என்று விஜய் தெரிவித்திருக்கிறார். புதிதாக கோடைக்கால சிறப்பு தொகுப்பு என்று அறிவித்தது எப்படி என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த ஆண்டுதான் கோடைக்காலம் வருகிறதா என்று கேட்டுள்ள விஜய் திமுக அரசுக்கு தேர்தல் தோல்விக்கான திகிலூட்டும் அளவிற்கு விசில் ஊதும் மகளிருக்கு நன்றி என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தாவேகா நிர்வாகிகளை சந்திக்க சென்ற விஜயின் காரை அக்கட்சியைச் சேர்ந்தவர்கள் இம்முறையும் வழியிலேயே சூழ்ந்தனர். இதனால் ஓமலூர் சுங்கச்சாவடி அருகே கடுமையான போக்குவரத்து ஏற்பட்டது. போலீசார் கூட்டத்தை கலைத்து விஜயை அனுப்பி வைத்தனர். விஜய் காரை சூழ்ந்து இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்று போலீசார் பலமுறை அறிவுறுத்தியும் தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. விஜய் வீட்டை விட்டு வெளியே வா என்று கேட்பவர்களுக்கு பதிலளிப்பதாக குறிப்பிட்டுள்ள விஜய் ஆவேசமாக பேசியுள்ளார். அப்படி கேட்பவர்களுக்கு தனது வீடு எது என்று தெரியாதா என்றும் கேட்டிருக்கிறார். அது தமிழ்நாடுதான் என்றும் விஜய் கூறியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களும் தனது குடும்பத்தினர் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் முதன்மை சக்தியாக மாறி 30% மக்கள் ஆதரவை பெற்றிருக்கும் தனக்கு அனுபவம் இல்லையா என்றும் அவர் காட்டமாக கேட்டிருக்கிறார். கடந்த ஓரிரு நாட்களாக மாற்றமின்றி இருந்து வந்த வெள்ளியின் விலை இன்று சரிந்தது. 1 கிலோவுக்கு 20,000 ரூபாய் குறைந்து 2,80,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வெள்ளியின் விலை தாறுமாறாக உயர்ந்த நிலையில் தற்பொழுது சரிவை சந்தித்து வருகிறது.